இப்போ இப்படி மடிக்கும் போது என்ன ஆகும்னா, இங்க இருக்கு, இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பார்க்கும்பொழுது இந்த இடம் வந்துட்டு 2 ஏரியாவா தெரிஞ்சா இன்னும் ஈஸியா இருக்கும். தனித்தனியா நான் நெக் வரையறதுக்கு. இதுல நம்ம ஃப்ரண்ட்ல போட்டுனா இத பேக் சைடுல போட்டுறேன். சரியா? ஒருவேளை நீங்க இப்படி மடிச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இப்படி மடிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஃபுல் ஃபோல்டிங் இருக்கு பாருங்க. சரியா? அப்படி மடிச்சிட்டீங்கன்னா இதுவும் பேக் சைடு தான், இதுவும் பேக் சைடு தான். அப்ப நான் நெக் வரையும் பொழுது எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. நம்ம எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு நெக் வரையணும். அதனால நம்ம போடும்பொழுதே ஒரு பக்கம் வந்துட்டு 2 மடிப்பா தெரியணும். 2 மடிப்பா தெரியும் போது ஒரு சைடு வந்துட்டு முன் பக்கமும், ஒரு சைடு வந்துட்டு பின் பக்கமும் ஆயிடும். அதனால இதை நான் மறுபடியும் இப்படி மடிக்கிறேன். இப்படி அகலத்தை மடிச்சிருங்க. அகலத்தை மடிச்சுட்டு அதன் பிறகு இதனுடைய உயரத்தை மடிச்சிருங்க. உயரத்தை மடிச்சிட்டீங்கன்னா எனக்கு 2 ஃபோல்டு கிடைக்குது. இது ஒரு ஃபோல்டு, இது ஒரு ஃபோல்டு. 2 மடிப்பு கிடைக்குது. 2 மடிப்புல ஒண்ணு வந்துட்டு பின் பக்கம், இன்னொன்னு முன் பக்கம். அவ்வளவுதான். இதுக்கு எப்படி போடுறேன்.